திமுகவிடம் 12 தொகுதிகள் கேட்டு துரை வைகோ வெளிப்படையாகவே பேசி வந்த நேரத்தில் வைகோ அவரை கண்டித்துள்ளதாக பேச்சு அடிபடுகிறது. மதிமுகவின் முக்கிய புள்ளிகளும் திமுக பக்கம் தாவுவதால் அப்செட்டில் இருந்த வைகோ இதற்கெல்லாம் முடிவு கட்டும் வகையில் சில கணக்குகளை போட்டு 2026 தேர்தலில் திமுகவுடன் தான் கூட்டணி என பேசியிருப்பதாக சொல்கின்றனர். மதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் 12 தொகுதிகளில் போட்டியிட்டால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என நினைப்பதாக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து வைத்தார் துரை வைகோ. அதன் பிறகு நடந்த மதிமுக பொதுக்குழுவில் திமுகவிடம் அதிக தொகுதிகள் கேட்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திமுகவினருக்கு ஷாக்கை கொடுத்தது. ஆனால் வைகோவையும் மதிமுகவின் வளர்ச்சியையும் மனதில் வைத்துதான் துரை வைகோ 12 சீட் கேட்பதாக தெரிகிறது. 12 தொகுதிகள் கிடைத்தால்தான் 8 தொகுதிகளிலாவது வெற்றி கிடைக்கும். கட்சியும் மீண்டும் ஆக்டிவாக மாறிவிட்டால் வைகோவும் நிம்மதியாக தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி ஓய்வெடுக்கலாம் என கணக்கு போட்டு துரை வைகோ இந்த முறை அதிக சீட் வாங்கிவிட வேண்டும் என போராடி வருவதாக சொல்கின்றனர். இந்த நிலையில் 2021 தேர்தலில் பல்லடத்தில் மதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்துரத்தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக பக்கம் வருவதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வந்த ஸ்டாலினே முத்துரத்தினத்திற்கு கிரீன் சிக்னல் கொடுத்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியது. துரை வைகோவுக்கு வார்னிங் கொடுக்கும் வகையில்தான் ஸ்டாலின் இந்த மூவில் இறங்கியதாக பேசப்பட்டது. ஆனால் முத்துரத்தினம் கட்சி தாவியது வைகோவுக்கு அப்செட்டை கொடுத்ததாக சொல்கின்றனர். மதிமுகவில் துரை வைகோ கைகளுக்கு அதிகாரம் வந்ததிலிருந்து கட்சியின் சீனியர்களை ஓரங்கட்டுவதாக பேச்சு இருக்கிறது. மகன் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் பிரச்சனை வந்தபோது யாருக்கு ஆதரவாக நிற்பது என வைகோ குழம்பி நின்றார். அதனால் கட்சி சீனியர்களும் அதிருப்தியில் இருப்பதால் வைகோ தனது மகனை கண்டித்ததாக சொல்கின்றனர். அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரிதான் காய்களை நகர்த்த வேண்டும் என அட்வைஸ் கொடுத்துள்ளார் வைகோ. கட்சியிலும் நிர்வாகிகள் அதிருப்தியில் இருக்கும் நேரத்தில் அதிக தொகுதிகள் கேட்பது கட்சிக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என எச்சரித்ததாகவும் பேச்சு அடிபடுகிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வைகோவை செய்தியாளர்களை சந்தித்து 2026 திமுகவுடன் தான் கூட்டணி என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். தொகுதி பங்கீட்டை தாண்டி கூட்டணி உடைந்துவிடக்கூடாது என்பதில் வைகோ தெளிவாக இருப்பதாகவும் மகனின் அரசியல் எதிர்காலத்திற்கும் அதுதான் சரிப்பட்டு வரும் என்று நினைப்பதாகவும் மதிமுக வட்டாரத்தில் சொல்கின்றனர்.